வணக்கம் மகளே. மகாபாரதத்துல மாவீரன் கர்ணனுடைய மகத்துவமான கதை துவங்குது. மகாபாரதத்துல 1000 கதாபாத்திரம் இருந்தாலும் அதுல அனைவராலேயும் விரும்பப்படக்கூடிய கதாபாத்திரம்னா அது கர்ணன் மட்டும்தான். கர்ணனுடைய கதை திறமை இருந்தும் மதிக்கப்படாத ஒரு மாவீரனுடைய கதை, உரிமை இருந்தும் உண்மை அறியா ஒரு உத்தமனுடைய கதை, நண்பனுக்காக உயிரை விட துணிந்த ஒரு மித்திரனுடைய கதை, கடைசி மூச்சு வரைக்கும் தானம் கொடுத்தே இருந்த ஒரு நல்லவனுடைய கதை. அந்த மெய்சில் இருக்க வைக்கும் கதையத்தான் இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறோம். முழுசா பாருங்க. மாவீரன் கர்ணனின் மகத்துவமான கதை. கன்னியான குந்தி தேவி துர்வாச முனிவர் கொடுத்த வரத்தை விளையாட்டா சோதிச்சு பார்க்க அகிலத்துக்கே ஒளி தரக்கூடிய சூரிய தேவன் மேகங்களை விலக்கி பிரகாசமான ஒளியோடு குந்தி தேவிக்கு காட்சி அளிக்கிறார். தன்னோட அம்சமா கவசமும் குண்டலமும் பொருந்திய ஒரு அழகான ஆண் குழந்தைய குந்தியோட கையில கொடுத்துட்டு மகிழ்ச்சியோட மறைஞ்சு போறார். கன்னி பெண்ணான குந்தி என்ன நடக்குதுன்னே புரியாம நின்னுகிட்டு இருக்க குழந்தைய கையில கொடுத்துட்டு காணாம போயிருந்தார் சூரிய பகவான். பிறக்கும்போதே கடவுள்களால கூட அழிக்க முடியாத கவச குண்டலத்தோட தான் கர்ணன் பிறக்கிறார். இது கர்ணன் அப்படின்றவன் மத்த மகாபாரத கதாபாத்திரத்தை விட ஒரு படி மேல பிறவியிலேயே ஒரு மாவீரன்னு உணர்த்தது. அதுக்கப்புறம் குந்தி டெய்லி கதிரவன் கொடுத்த குழந்தைய அழுதுகிட்டே நதியில விட்டதும் அந்த குழந்தைய அரண்மனை தேரோட்டி அதிரதன் காப்பாத்தி கர்ணன்னு பேர் சூட்டி வளர்த்ததும் எல்லாருக்குமே தெரியும். இந்த இடத்துலதான் கர்ணனோட வாழ்க்கை அப்படியே தலைகீழா மாறி போகுது. அரச மரியாதையோடு அரண்மனையில் வாழ வேண்டிய கர்ணனும் ஒரு சாதாரண தேரோட்டி மகனா வளர்க்கப்பட்டுறான். இருந்தாலும் பிறவி குணங்கள் அவனை போர்க்கலைகள்ல அதிகமான ஆர்வம் காட்ட தூண்டுது. அந்த ஆர்வம் காரணமா பரசுராமர் கிட்ட சீரனா இருந்து சகல போர்க்கலைகளையும் கத்துக்கொண்ட துரோணாச்சாரியார் பாதங்கள்ல விழுந்து தனக்கு போர்க்கலைகளை கத்துக்கொடுங்கன்னு கேக்குறான் கர்ணன். அந்த சமயம் கதையில பேரலா நடந்த இன்னொரு விஷயம். அப்பதான் குந்தியுடைய மற்ற மகன்களான பாண்டவர்கள் துரோணர் கிட்ட கலைகளை கற்பதற்கு சீரர்களா சேர்ந்திருந்தாங்க. இந்த இடத்துலதான் கர்ணன் தன்னோட சகோதரர்களை முதல்ல பாக்குறார். ஆனா பாண்டவர்களுக்கும் கர்ணனுக்கும் ஏன் இந்த உலகத்துக்கே இவர்கள் சகோதரர்கள் என்று அப்ப தெரியாது. தனக்கு போர்க்கலைகளை கற்றுக் கொடுங்கள் என்று சொன்ன கர்ணனை பார்த்து துரோணர் கேட்கிறார், நீ யார்? அதுக்கு கர்ணன், என் பெயர் கர்ணன், தங்களிடம் கல்வி கற்க விரும்பி வந்துள்ளேன். மறுபடியும் துரோணர் கேட்கிறார், நீ யார் என்று கூறுவாயாக. கூறினேனே, என் பெயர் கர்ணன், தங்களிடம் சீடனாக. விடப்பால், நீ யார் என்று கூறு. நான் அரண்மனை தேரோட்டியின் மகன் கர்ணன். கேள் கர்ணா, நீ தேர்குதிரையின் கடிவாளம் பிடிக்க முடியும், ஆனால் போர்க்களத்தில் வாள் பிடிக்க முடியாது. சத்திரியர்களை தவிர தாழ்குலத்தில் பிறந்த வேறு யாருக்கும் நான் கலைகளை கற்றுத்தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி துரோணர் எல்லாரும் முன்னாடியும் கர்ணனை அசிங்கப்படுத்துறாரோ. இங்க